அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் நீங்கள் என்னடான்னா திமுக ஆட்சிக்கே வராதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் திமுக தரப்பில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 234 தொகுதியுமே திமுக தான் ஜெயிக்க போதான். நீங்கள்லாம் டெபாசிட்டே வாங்க மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். என்ன சார் இப்படி ஆகிப்போச்சு உங்கள் நிலமை அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் 234 தொகுதியோடு நிறுத்திட்டாங்க? பக்கத்தில் கேரளாவை எடுத்துக்க சொல்லுங்கள், இந்த பக்கம் தெலுங்கானா எடுத்துக்க சொல்லுங்கள், எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லுங்கள். எல்லா தொகுதியும் இவங்க தான் ஜெயிக்க போகிறதா சொல்லுங்கள். சும்மா சொல்கிறது தானே ஜெயிக்கவா போகிறாங்க? மக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க, அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. இதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாதுன்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. தேர்தல் மட்டும் வரட்டும், திமுகவுக்கு என்ன ரிவிட்டு விழுகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற லெவலுக்கு அவங்க ஜெயிக்கும். அதாவது அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸில் நம்பிக்கையில் இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது. பக்கத்தில் கர்நாடகா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துங்க. கேரளா இருக்குது, அதையும் சேர்த்துங்க. ஆந்திர பிரதேசம் இருக்குது, அதையும் சேர்த்துங்க. சொல்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேலிக்குரிய ஒருத்தராக இன்றைக்கி ஸ்டாலின் ஆகிட்டு தான் இன்றைக்கி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இன்றைக்கி அவரை பார்த்தா இன்றைக்கி எல்லாம் கேலி செய்கிற அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2026 எப்போ தேர்தல் வரும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் பெருமளவுக்கு நொந்து நூடுல்ஸாக இருக்காங்க. நொந்து நூடுல்ஸ் ஆகி மக்கள் ஒரு வெறுப்பில் இருக்கிற சூழ்நிலை. எப்படா எலெக்ஷன் வரணும்? சட்டம் ஒழுங்கு போச்சு. ஒரே 10 மாதத்தில் 918 கொலைகள் தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா விலைவாசி ஏறி போச்சு. அதுக்கப்புறம் அடிப்படை கட்டமைப்பு வசதி கிடையாது. அதுக்கப்புறம் மின் கட்டணம் 3 முறை ஏற்றியாச்சு. கேஸ் மானியம் 100 ரூபா தரனாங்க, அதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் டீசல் விலை குறைக்கிறாங்க, அதுவும் தெரில. நீட்டை பொறுத்தவரை ஏமாற்று வேலை. இன்னும் மாநிலத்துக்கு இவர்கள் தான் ஒரு பாதுகாவலர் போல ஒரு பிரம்மையும் உருவாக்கி மக்களை ஏமாற்றுகின்ற அந்த செயலை மக்கள் இனிமேல் நம்ப தயாராக இல்லை. அதுக்கடுத்தது முக்கியமான மேட்ரு என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் கவர்ச்சிகரமான பல விஷயங்களை அறிவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சார் இப்போ கூட சொல்லியிருக்காங்க சார், கடை கொடுத்தவங்க இருக்காங்களே, இப்போ ஒரு கம்பெனிலேருந்து கடை வாங்குகிறோம், பேங்க்லேருந்து கடை வாங்கியிருக்கோம்னா அந்த இஎம்ஐ கொஞ்சம் கட்டுறதுக்கு லேட் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே என்ன பேசுவாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது சட்டம் போட்டிருக்காங்க சார். இனிமேலாம் மிரட்டி காசு கேட்குறது, பயமுறுத்தி காசு கேட்குறது, தகாத வார்த்தைகளில் பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதான். பண்ணால் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு புதுசாக சட்டம் ஒன்று நிறைவேற்றி சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்களே. இந்த மாதிரி கவர்ச்சிகரமாக பல விஷயங்களை அறிவிச்சிட்டு இருக்காங்க சார் திமுக ஆட்சியில். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி மூவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தலில் ஒட்டி வருது, தேர்தலில் நெருங்கி போகும்போது பூரா பொய்யான அறிவிப்பு, இந்த மாதிரி கவர்ச்சிகரமாக பொய் சொல்லி ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக. வேறு ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் திமுகவுக்கு இதான் வேலை, வேறு ஒன்றும் இல்லை. உண்மையாலாம் நடக்குமா, அவங்களாம் நல்லது பண்ணுவாங்களா அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, என்ன தான் நீங்கள் குட்டிக்கரண் அடித்து குட்டி பெல்ட்டிலாம் அடித்தாலும் மக்கள் உங்களை இனிமேல் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்றதுல தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கார் ஜெயக்குமார் அவர்கள். 10 மாதம் இருக்குது, இன்னும் எலெக்ஷனுக்கு 9-10 மாதம் இருக்குது. இந்த 9-10 மாதங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ அதை தவறான தகவல் பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியுமோ வாக்குறுதிகள் கொடுத்து ஏன் இவ்வளோ காலம் செய்யலை? நான் கேட்குறது என்ன, 4 வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்கள் 4 வருஷம் முன்னாடி செய்ய வேண்டியது தானே அதை. அப்போது தேர்தல் நெருங்கிறதுனால உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, தேர போகிறதில்ல நீங்கள். அதனால் நீங்கள் இதை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லின்னு இருங்க. அதான் மக்களுக்கு வர மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்லின்னு இருங்க. என்ன தான் தலைகீழ குப்புராட்சி விழுந்தாலும் சரி, பல்ட்டி அடித்தாலும் சரி, ஃபோட்டோ ஷூட் நடத்தினாலும் சரி, இல்லை ஸ்டண்ட்டு பண்ணாலும் சரி, இனிமேலும் இந்த திமுகவும் சரி ஸ்டாலினும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை.